Good morning, students. Today we are going to study about a new lesson, Volume 2, Chemistry Volume 2, 11th Unit, Fundamentals of Organic Chemistry. இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடத்தலைப்பு என்னவென்றால் வேதியியலின் இரண்டாவது தொகுதியில் 11வது பாடம் கரிம வேதியியலின் அடிப்படைகள் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே நாம் பாடங்களை என்ன செய்யலாம், பாட கருத்துக்களை கற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த பாடம் பார்த்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஃபண்டமெண்டலே இந்த யூனிட்டில் இருக்குது. ஸோ இந்த யூனிட்டை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கக்கூடிய இந்த வால்யூம் 2 இருக்கக்கூடிய பேசிக்ஸை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் என்ன இந்த யூனிட்டில் நம்ம எந்தெந்த கருத்துக்களை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்ன, ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறமா அதனுடைய காம்பவுண்டை கிளாஸிஃபை பண்ணுறது, அதனுடைய ஐயூபேக் நாமன்கல்ச்சர் அண்டு அந்த ஸ்ட்ரக்சரை ஐயூபேக் நேம் எப்படி ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அதுக்கு எப்படி நேம், காம்பவுண்ட்ஸுக்கு எப்படி நேம் கொடுக்கறது, அதுக்கு நம்பர் எப்படி கொடுக்கறது, ஐசோமரிசம்னா என்ன, இப்படின்னு சொல்லி சின்ன சின்ன டாபிக்ஸில் நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷன் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியணும் உங்களுக்கு. இப்போ கார்பன் பார்த்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னாலே அங்கே என்ன இருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன் கண்டிப்பாக என்ன செய்யும் இருக்கும். சரிங்களா? கார்பன் இருக்கும். எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்னாலே அங்கே கார்பன் இருக்கும். இந்த கார்பன் மற்ற எலமெண்ட்ஸோட கம்பைன் ஆகும், மற்ற எலமெண்ட்ஸோட காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகும். மற்ற எலமெண்ட்ஸோட கார்பன் மற்ற எலமெண்ட்ஸோடு சேர்ந்து காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகும். கார்பன் மற்ற தனிமங்களோடு சேர்ந்து ஒரு சேர்மங்களாக என்ன செய்கின்றன, உருவாகுது. ஸோ இப்படி எந்தெந்த எலமெண்ட்ஸோட கார்பன் ஃபார்ம் ஆகி அதனுடைய கேரக்டர் வைஸாவோ இல்லை அது எப்படி அந்த நேச்சரில் ஃபார்ம் ஆகுது, அதனுடைய பாண்டிங், ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் ஸ்டடி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன். ஒரு கார்பன் சேர்மங்களை பற்றி கற்றறிவு தான் கரிம வேதியியல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். ஸோ கார்பன் ஹேஸ் எ டெண்டன்சி டு ஃபார்ம் மோர் காம்பவுண்ட்ஸ் வித் இட் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் ஆட்டம்ஸ். அதாவது எந்த ஒரு தனிமத்தை காட்டிலும் கார்பன் ஆனது அதனுடன் அல்லது பிற தனிமங்களான ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் மற்றும் ஹாலஜன் போன்ற அணுக்களுடன் இணைந்து அதிக அளவில் சேர்மங்களை என்ன செய்கிறது, உருவாக்குதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது எந்த ஒரு தனிமத்தை காட்டிலும் கார்பன் அணுவானது அதனோடு பிற தனிமங்களான அதனோடு இல்லை, அது மட்டும் இல்லாமல் பிற தனிமங்களோடு என்ன செய்யும், காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், ஹாலஜன்ஸ் இது போன்று அந்த கார்பன் அணு அந்த அணுவோட அந்த கார்பன் ஆட்டத்தோடையும் கம்பைன் ஆகலாம், அல்லது மற்ற எலமெண்ட்ஸோடையும் என்ன செய்யும், இந்த கார்பன் கம்பைன் ஆகும். சரிங்களா? The tendency of an atoms to form a chain of bonds which the atoms of the same elements is called catenation. அதாவது ஒரு தனிம அணுவானது அதே தனிமத்தின் அணுக்களோடு சேர்ந்து சங்கிலி தொடர்பினை என்ன செய்யும், ஏற்படுத்தும். The tendency of an atom to form a chain of bonds with the atoms of the same element. அதே தனிமம், ஒரு தனிமத்தின் அணுவானது அதே தனிமத்தின் அணுக்களோடு சேர்ந்து ஒரு சங்கிலி தொடர் செயின் ஆஃப் பாண்ட்ஸ், சங்கிலி தொடரை என்ன செய்கிறது,
உடைய நீளமாக லீனியர் செயின் என்ன செய்யுது, உருவாக்குது. சங்கிலி தொடரிணைப்பை ஏற்படுத்தும் போது அந்த தனிமத்தை வந்து சங்கிலி தொடராக்கம்னு சொல்கிறோம். அதாவது கேட்டனேஷன் சொல்கிறோம். என்னது, சங்கிலி தொடராக்கம். இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பனுடைய சங்கிலி தொடராக்கம் வந்து பண்பிற்கு கார்பன் கார்பன் பாண்ட், சி பாண்ட் சி பாண்ட்னா வரலப்பா, சிக்கு பக்கத்தில் ஒரு கோட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து என்னது, பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. கார்பன் கார்பன் பாண்டு வந்து என்னது ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து சங்கிலி தொடர். கார்பன் சங்கிலி தொடரக்க பண்பிற்கு வந்து இந்த கார்பன் கார்பன் பிணைப்பின் அதிக பிணைப்பு வலிமையே காரணமாக என்ன செய்கிறது, அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. The high strength of carbon-carbon bond is responsible for its catenation property. Catenation property. அதாவது கார்பன் சங்கிலி தொடராக்க பண்பிற்கு கார்பன் கார்பன் பிணைப்பின் அதிக பிணைப்பு வலிமையே, ஹை ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அது கார்பன் கார்பனும் வந்து பிணையும் போது ஒரு அதிக ஸ்ட்ரென்த்தோடு என்ன செய்யுது இருக்குது. ஸோ அதனால தான் கார்பன்ஸ் வந்து அது சங்கிலி தொடர் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த வேர் ஆர்கானிக் மீன்ஸ் டெரிவேட் ஃப்ரம் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதாவது ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து ஒரு உயிருள்ள உயிரினங்களிலிருந்து பெறப்பட்டவை அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. ஆர்கானிக் அப்படின்னா உயிருள்ள உயிரினங்களிலிருந்து பெறப்பட்ட ஒரு பொருள்னு அர்த்தம். ஸோ இதைத்தான் வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு உயிரினங்கள் இருந்தால் அந்த ஆர்கானிக் அப்படிங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னு சொன்னாங்க. நாளடைவில் பார்த்தீங்கன்னா உயிரற்ற பொருட்கள்லையும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கார்பன் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே என்ன செய்கிறது இருக்குது. உயிருள்ள பொருட்களையும் இருக்குது, உயிரற்ற பொருட்களையும் இருக்குது. ஸோ உயிருள்ள பொருட்கள்னால் என்னது, ஹியூமன் பாடி சமையல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஃபுல்லாகவே என்ன, ஒவ்வொரு செல்லும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் காம்பவுண்ட்ஸால் ஆனது தான். அப்போ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, ஃபுல்லாக கார்பன் ரியாக்ஷன் தான். அப்போ இந்த கார்பன் ரியாக்ஷன் தான் பார்த்திங்கன்னா நம்ம உயிர் வாழ்வதற்கே ஒரு உயிர் வாழ்கிறோன்னா நிறையா நம்ம உடம்புல வந்து பயன்படுது. அதில் இந்த கார்பன் ரியாக்ஷன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் என்னது ஒன்று. சரிங்களா. நம்ம பாடி இருக்கிற ஹீட்டை வந்து நார்மலாக டெம்பரேச்சர் கொண்டு வருது. ஸோ இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் தான். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா கார்பன் காம்பவுண்ட்ஸ் என்ன செய்யுது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உயிரற்ற பொருட்கள் நான் லிவிங் திங்ஸ்லையும் என்ன செய்யுது, கார்பன் இருக்குது. ஃபியூல்ஸ், எரிபொருள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ், ஆடைகளில் வந்து இந்த கார்பன் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. சாயங்களாகவோ வெவ்வேறு கலர்ஸு, இப்போ நம்ம ஒவ்வொரு வண்ணங்களாக என்ன செய்கிறோம், ஆடைகள் அணிகிறோம். ஸோ அதில் கார்பன் என்ன செய்து பயன்படுகிறது. காஸ்மெட்டிக்ஸ், அழகு பொருட்கள், லிப்ஸ்டிக்கு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா. எல்லாத்துலேயுமே என்ன செய்யுது, கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. உணவுப் பொருட்களையும் கார்பன் காம்பவுண்ட்ஸ் என்ன செய்யுது இருக்குது. எதில் கிடையாதுன்னா நீரும் உப்பில் மட்டும் கிடையாது. ஸோ மற்ற எல்லா உணவுலையும் என்ன செய்யுது, கார்பன் காம்பவுண்ட்ஸ் என்ன செய்யுது இருக்குது. உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறமா ட்ரெஸ், ஆடைகள், ஃபியூல்ஸு, இப்படி என்ன செய்யலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ எல்லா இடங்கள்லையும் இப்போ வந்து அதிக இடங்களில் கார்பன் என்ன செய்யுது, நம்மளுடைய சுற்றுலா எல்லா பொருட்கள்லையுமே மேக்ஸிமம் கார்பன் என்ன செய்யுது இருக்குது, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கார்பனை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா, the knowledge of chemical bonding and molecular structures will help in understanding the properties of organic compounds. ஒரு கெமிக்கல் பாண்டிங் அண்ட் அதாவது வேதி வினைகள் மற்றும் மூலக்கூறு அமைப்பு, இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, ஆர்கானிக் காம்பவுண்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ், கேரக்டர்ஸ், அது வந்து என்ன நேச்சரில் இருக்குது, ஃபிசிக்கல் கேரக்டரா கெமிக்கல் கேரக்டரா அப்படின்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கெமிக்கல் பாண்டிங், அதை எப்படி பாண்டிங்கும் அதோடைய மூலக்கூறு அமைப்பும் நமக்கு என்ன செய்கிறது, ஹெல்ப் பண்ணுது. We know that the carbon has 4 valence electrons. கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா இணைதிறன் 4 நம்ம படிச்சிருக்கோம். கார்பன் 4 ஹைட்ரஜனுடைய என்ன செஞ்சுருக்கோம், இணைந்திருக்கும். CH4
சரிங்களா. கார்பனுடைய வேலன்சி 4. ஸோ we know that the carbon has 4 valence electrons and its ground state electronic configuration, அதனுடைய இயல்பு நிலையில் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னா அதனுடைய ஃப்ரீசிங், அது இயங்காத நிலையில் அதனுடைய கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p2 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன செய்யும் இருக்கும். 1s2 2s2 2p2. An atom can attain noble gas electronic configurations either by transferring or sharing of electrons. ஸோ எந்த ஒரு அணுக்களும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வந்து அதனுடைய எலக்ட்ரானிக் அமைப்பை வந்து பெறுவதற்காக ஒரு ஷேரிங், எலக்ட்ரானை ஷேர் பண்ணி அது என்ன பண்ணுது, அந்த நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அமைப்பை பெறுவதற்கு இது என்ன செய்ய முயற்சி பண்ணும் எந்த ஒரு ஆட்டம். சரிங்களா. ஆட்டம்ஸ் கேன் அட்டைன்ஸ் நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நோபல் கேஸஸில் இருக்கக்கூடிய தனிமங்களுடைய எலக்ட்ரானிக் அமைப்பை பெறுவதற்காக எலக்ட்ரானை ஷேர் பண்ணி என்ன செய்யும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ இல்லை ஷேர் பண்ணியோ என்ன செய்யும், அதனுடைய அமைப்பை அந்த நோபல் கேஸில் இருக்கக்கூடிய தனிமங்களுடைய அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அடைவதற்கு முயற்சி பண்ணும். ஆனால் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் த கார்பன் டு ஃபார்ம் எய்தர். கார்பன் வந்து 4 எலக்ட்ரானை ஷேர் பண்ணியோ, அதாவது கெயின் பண்ணியோ, இல்லை 4 எலக்ட்ரானை லாஸ் பண்ணியோ நோபல் கேஸோடைய, அதாவது மந்த வாயுக்கள்னு சொல்லக்கூடிய தனிம வரிசை அட்டவணையில் மந்த வாயுக்கள்னு சொல்லி லாஸ்ட் ரோவில் இருக்கும் 11. சரிங்களா. அந்த 18th ரோ அது ஃபுல்லாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா மந்த வாயுக்கள்ஸ். அந்த மந்த வாயுக்கள் இருக்கக்கூடிய தனிமங்களுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெறுவதற்கு எந்த ஒரு அணுக்களும் முயற்சி பண்ணும். சரிங்களா. எலக்ட்ரானை லாஸ் பண்ணியோ இல்லை எலக்ட்ரானை கெயின் பண்ணியோ அந்த எலக்ட்ரான் அமைப்பை பெறுவதற்கு முயற்சி பண்ணும். ஆனால் கார்பன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி முயற்சி பண்ணும், அயான்ஸாக மாறுவதற்கு முயற்சி பண்ணும். ஆனால் வந்து என்ன செய்யாது, இது வந்து இதனால் இந்த கார்பனால் என்ன செய்ய முடியாது, 4 எலக்ட்ரான்களை கொடுத்தோ இல்லை 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியோ என்ன செய்ய முடியாது, அயான்ஸாக மாறுவதற்கு அட்டைன் பண்ணும். ஆனால் அதுக்கு வந்து அதிக லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அதிக ஆற்றல் தேவைப்படுறதுனால அது வந்து திஸ் இஸ் இம்ப்ளீஸ் தட் கார்பன் கேனாட் ஃபார்ம் அயானிக் பாண்ட். அயானிக் பாண்டாக நம்ம என்ன செய்ய முடியாது, அதை ஃபார்ம் பண்ண முடியாது. லார்ஜ் அமௌண்ட்டு எனர்ஜி தேவைப்படுறதுனால இந்த கார்பன் கேனாட் ஃபார்ம் அயானிக் பாண்டு, அயனி பிணைப்பை உருவாக்க முடியாது. சரிங்களா. ஆல்மோஸ்ட் இன் ஆல் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் இட்ஸ் ஃபார்ம் 4 கோவலன்ட் பாண்ட்ஸ். ஸோ எல்லா காம்பவுண்ட், எல்லா கார்பனோடு சேர்ந்த எல்லா காம்பவுண்ட்ஸுமே 4 கோவலன்ட் பாண்ட்ஸை என்ன செய்யும், பாண்ட்ஸாக தான் இருக்கும். சரிங்களா. 4 சகப்பிணைப்பாக தான் என்ன செய்யுது, கார்பன் சேர்மங்களாக தான் என்ன செய்யும் இருக்கும். கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து 4 கோவலன்ட் பாண்ட்ஸை என்ன செய்யும் உருவாக்கும். ஆல்மோஸ்ட் இன் ஆல் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் இட்ஸ் ஃபார்ம்ஸ் 4 கோவலன்ட் பாண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், so the formation of 4 covalent bonds can be explained as below. During bond formation, one of the electrons from 2s orbital is promoted to 2p set orbitals. அதாவது the formation of 4 covalent bonds can be explained. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, during bond formation. சரிங்களா. அந்த 4 கோவலன்ட் பாண்ட்ஸ் உருவாகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி நடக்குதுன்னா பாண்ட் ஃபார்மேஷனால் நடக்குது. ஒன் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் 2s ஆர்பிட்டால் இஸ் ப்ரொமோட்டட் டு த 2p. 2sலேருந்து 2pக்கு ப்ரொமோட் ஆகுது 1 எலக்ட்ரான். The formation of 4 sigma bond by carbon can be explained by. அப்போ அப்படி ஆகும்போது 4 sigma bond வந்து என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, கார்பன் எக்ஸ்பிளைன் பை basis on sp3 hybridization of carbon. இப்போ sp3 hybridization of கார்பனில் இந்த சிக்மா பாண்ட் என்ன செய்து உருவாகுது. எப்படி s ஆர்பிட்டாலும் p ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகும்போது பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும்போது அது சிக்மா பாண்டுன்னு சொல்கிறோம். s ஆர்பிட்டாலும் p ஆர்பிட்டாலும்
கம்பைன் ஆகி பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ அப்படி நடந்தது அப்படின்னா அதை சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து அப்போ கார்பன் ஃபார்ம்ஸ் மல்டிபிள் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ் செர்டன் காம்பவுண்ட்ஸ். கார்பன் வந்து டபுள் பாண்டாகவும் என்ன செய்யும் இருக்கும், ட்ரிபிள் பாண்டும் என்ன செய்யும் உருவாக்கும். அப்போ these can be explained by sp2 and sp hybridization. அதை வந்து sp2 sp hybridization-னால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், எப்படி டபுள் பாண்டு கிடைக்குது ட்ரிபிள் பாண்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி. The carbon forms relatively short bonds which enable the lateral overlap of unhybridized 2p orbitals of 2 sp2 and sp hybridized carbon to form 1 and 2 pi bonds respectively. அதாவது சிக்மா பாண்ட்னா எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆச்சு அப்படின்னா, கம்பைன் ஆகி பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது அது வந்து நம்ம சிக்மா பாண்ட் சொல்லுவோம். பை பாண்ட்ஸ் அப்படின்னா பி ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி பாண்ட் ஃபார்மேஷன் நடந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பை பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பி ஆர்பிட்டாலும் உள்ள எலக்ட்ரானும் கம்பைன் ஆகி பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும்போது அதை பை பாண்ட் சொல்லுவோம். எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி பாண்ட் ஃபார்மேஷன் நடந்தது அப்படின்னா அது சிக்மா பாண்ட்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டில் பாருங்கள், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் பி டெரிவேட் ஃப்ரம் த டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன். ஒரு மூலக்கூறு அமைப்பை எப்படி கேன் பி டெரிவேட் ஃப்ரம் எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன்னால இனக்கலப்பு மூலமாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அண்ட் sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் வில் ஹாவ் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. sp3 வந்து எந்த ஷேப்பில் இருக்கும், டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் என்ன செய்யும் இருக்கும். sp2 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் வில் ஹாவ் ட்ரைகோனல் பிளைனார் ஜாமெட்ரியில் என்ன செய்யும் இருக்கும். sp2 வந்து எப்படி இருக்கும், அதனுடைய ஹைபிரிடைஸ்ட் கார்பன் வந்து எப்படி இருக்கும், ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி ஷேப்பில் இருக்கும். அண்ட் sp ஹைபிரிடைஸ்ட் கார்பன் வில் ஹாவ் லீனியர் ஜாமெட்ரியாக என்ன செய்யும் இருக்கும், லீனியராக அதனுடைய ஷேப் என்ன செய்யும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பற்றி என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் have the following characters properties. எல்லா ஆர்கானிக் அதாவது கரிம சேர்மங்களும் பின்வரும் தன்மையை என்ன செஞ்சுருக்குது, அதனுடைய பண்புகளிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். they are covalent compounds. எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ், அதாவது எலக்ட்ரானை ஈக்குவலாக பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும்போது ஈக்குவலாக ஷேர் பண்ணும் எலக்ட்ரானை. ஸோ ஈக்குவலாக எதை ஷேர் பண்ணுறதுனால இதை கோவலன்ஸ் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம், சகப்பிணைப்புன்னு சொல்லுவோம். ஆஃப் த கார்பன் அண்ட் ஜெனரலி இன்சாலிபிள் இன் வாட்டர். சரிங்களா? கோவலன்ட் பாண்ட், தே ஆர் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் ஜெனரலி இன்சாலிபிள். இது என்ன செய்யுது, இன்சாலிபிள்னா என்னது, கரையாது. என்ன செய்யாது, கரையாது. வாட்டரில் என்ன செய்யாது, கரையாது. எது கரையும்னா ஜெனரலி இன்சாலிபிளாக தான் இருக்கும், ஆனால் சில இது கரையும். அது எதுலாம் கரையுன்னு பார்த்தீங்கன்னா பென்சின், டொலியின், ஈத்தர், குளோரோஃபார்ம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெடிலி சாலிபிள்னு ஆர்கானிக் சால்வெண்ட் இதெல்லாம் என்ன செய்யும், கரையும். பென்சின், டொலியின், ஈத்தர் அண்ட் குளோரோஃபார்ம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யும், கரையும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மட்டும் தான் கரையும், மற்ற டைப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்ன செய்யாது, கரையாது. செகண்ட் பாயிண்ட்ஸ் பாருங்கள், மெனி ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் இன்ஃப்ளேமபிள். அப்படின்னா எல்லா அதாவது மெனி ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது நிறைய கரிம சேர்மங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எரியக்கூடிய தன்மையாக தான் என்ன செய்யும் இருக்கும், அது ஃபயர் ஆகும். ஆனால் எது மட்டும் எரியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேயே எது எரியாதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டெட்ராக்ளோரைடு, கார்பன் டெட்ராக்ளோரைடு CCl4. இது மட்டும் என்ன செய்யாது, கரையாது, எரியாது. என்ன செய்யாது, எரியாது. They possess low boiling and melting points due to their covalent nature. அதனுடைய சகப்பிணைப்பை பொறுத்து அதுக்கு வந்து லோ பாயிலிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட்ஸ் என்ன செய்யும் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் பாயிண்ட் பாருங்க,
அது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை ஃபங்க்ஷனல் குரூப். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் அது அதனுடைய கேரக்டரிஸ்ட்டை வச்சு ஆர் கேரக்டரைஸ்டு பை ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு அதை வந்து என்ன செய்கிறாங்க, பண்புகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷனல் குரூப், a functional group is an atoms or specific combination of bonded atoms. சரிங்களா? அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னாலே ஒரு காம்பவுண்டில் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு அந்த காம்பவுண்டோடைய கேரக்டர் என்ன செய்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CH3 அப்படின்ட்டு இருக்குன்னா அதுக்கு அந்த CH3ல் வந்து ஒரு OHO இல்லை ஒரு COH ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் அதை வந்து ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவோம். ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். CHO அப்படின்னு இருந்தால் அதை வந்து ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவோம். COOH இருந்ததுன்னா அதை வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவோம். அதாவது இதெல்லாம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் வரிசையாக பார்ப்பீங்க. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்னால் என்னென்னு சொல்லி நான் என்ன செஞ்சிடுறேன் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லீனியர் செயினில் ஒரு வினை தொகுதியில் வந்து லீனியர் செயினில் இந்த வினை தொகுதி வந்து என்ன செஞ்சுருக்கும், ஆட் ஆகிருக்கும். ஃபங்க்ஷனல் குரூப்னால் வினை தொகுதி, இது ஆட் ஆகிருக்கும். அப்போ ஆட் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு தான் அந்த ஹோல் காம்பவுண்டுக்கும் உள்ள கேரக்டரையும் அந்த பண்புகளையும் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை டிபெண்ட் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஜேனியஸ் ரியாக்ட், ஹோமோலாகஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹோமோலாகஸ் சீரியஸ், a series of organic compounds each containing a characteristic functional group and the successive member differ from each other in molecular formula by CH2 group is called homologous series அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹோமோலாகஸ் சீரியஸ்னால் என்னென்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஒரு ஆர்கானிக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தேன், மீத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன்லாம் படிச்சிருப்பீங்க. ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன். ஒரு கார்பன் இருந்ததுன்னா அது வந்து என்னது, மீத்தேன். 2 கார்பன் இருந்ததுன்னா ஈத்தேன். 3 கார்பன் இருந்ததுன்னா ப்ரோப்பேன். 4 கார்பன் இருந்ததுன்னா பியூட்டேன். 5 கார்பன் இருந்தது ஒரு ஃபார்முலாவில் இல்லை ஒரு காம்பவுண்டில் 5 கார்பன் இருந்தது அப்படின்னா அது வந்து பென்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் 10th கிளாஸஸ் 9th கிளாஸஸ்லேயே பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அதை ஒரு தாட்டி நான் ரீகால் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸோ இதை வந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஒரு CH2 ஒரு கரெக்டாக வந்து ஒரு காம்பவுண்டுக்கும் அடுத்த காம்பவுண்டு மாறும்போதும் ஒரு CH2 வேறுபட்டுது அப்படின்னா டிஃபர் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்னது, ஹோமோலாகஸ் சீரியஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அல்கேன்ஸ்ன்னு சொல்லும்போது CH3, ஈத்தேன், ப்ரோப்பேன் அதெல்லாம் வந்து என்னது, அல்கேன்ஸ். அதாவது சிங்கிள் பாண்டு மட்டும்தான் என்ன செய்யும் இருக்கும். அல்கேன்ஸ்னால் சிங்கிள் பாண்ட் நேச்சரில் இருக்கும். ஒரே ஒரு பாண்டு மட்டும்தான் என்ன செய்யும் இருக்கும். இப்போ CH4ல் ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் இருக்குது. அது வந்து மீத்தேன். அதை ஈத்தேன் சொல்லும்போது 2 கார்பன் 8 ஹைட்ரஜன் என்ன செய்யும், 6 ஹைட்ரஜன் என்ன செய்யும் இருக்கும். அப்போ மீத்தேனுக்கும் ஈத்தேனுக்கும் எது டிஃபர் ஆகுது, ஒரு CH2 டிஃபர் ஆகுது. அப்படி தானே? மீத்தேனுக்கு வந்து CH4 இருக்குது, ஈத்தேனுக்கு C2H6 என்ன செய்யுது இருக்குது, 6 என்ன செய்யுது இருக்குது. அப்போ மீத்தேனு காட்டிலும் ஈத்தேனுக்கு C2, அப்போ ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது, 2 ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது CH2 வேரி ஆகிருக்கு. இப்படி ஒவ்வொரு இது ப்ரோப்பேன் பார்த்தீங்கன்னா அடுத்தது C3H6னா 8 இருக்கும். ஸோ இப்படி CH2 வேரி ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு CH2 டிஃபர் ஆகும் ஒவ்வொரு அடுத்தடுத்த காம்பவுண்டாக இருக்கட்டும், இல்லை அது ஒரு மீத்தேனாக இருக்கட்டும், ஈத்தேனாக இருக்கட்டும், ப்ரோப்பேனாக இருக்கட்டும், பியூட்டனாக இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா ஒரே ஒரு CH2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெத்தனால், எத்தனால், ப்ரோப்பனால், அதாவது OH வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன செய்யணும்,
ஓஎல் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் முடிக்கணும். மீத்தேன்னு முடித்த மாதிரி மெத்தனால்னு முடிக்கணும். அங்கே ஈத்தேன்னா இங்கே எத்தனால் ஓகேஜ் சேர்ந்துருக்குது. ப்ரொப்பனால்னும் போது ஓகேஜ் சேர்ந்தால் ப்ரொப்பேனை ப்ரொப்பனால்னு என்ன செய்யணும் சொல்லணும், ப்ரொப்பனால். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க, இதுலேயும் அப்படி தான் ஒரு CH2 என்ன செய்யும், வேரி ஆகும். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து ஹோமோலாகஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம என்ன செய்கிறோம், வகைப்படுத்துகிறோம். கரிமச் சேர்மங்களை நம்ம என்ன செய்கிறோம், அதனுடைய ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், வகைப்படுத்துகிறோம். சரிங்களா? பார்க்கலாம் என்னன்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர், வடிவமைப்பை பொறுத்து வகைப்படுத்துறது கரிமச் சேர்மத்தை. அப்போ கரிமச் சேர்மம் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக பிரியுது. அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட் 2 டைப்ஸாக பிரியுது. அலிசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் ஆர் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸாக பிரியுது. அப்புறம் வளையச் சேர்மம், அதாவது வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடைய அல்லது அலிஃபேட்டிக் சேர்மங்கள்னு சொல்கிறோம். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது வளையச் சேர்மங்கள். அப்போ கரிமச் சேர்மங்களை 2ஆக பிரிக்கலாம், அலிசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் ஆர் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ். இன்னொன்று வந்து சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது வளையச் சேர்மங்கள். வளையமற்ற சேர்மங்கள் வளையச் சேர்மங்கள், அதாவது ஆசைக்ளிக் ஆர் சைக்ளிக். ஆசைக்ளிக் ஆசைக்ளிக்னா வளையமற்ற, சைக்ளிக்னா வளையமுடைய அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், வளையச் சேர்மங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 என்ன கொடுத்துருக்காங்க, CH2 CH3 CH2 CH3ன்னு நினச்சது இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஆரம்பித்து தொடர்ந்து அப்படி லீனியராக என்ன செஞ்சுட்டு போயிட்டே இருக்குது. வளையமற்ற ஒரு வளையம் ஷேப்பில் நினச்சல இல்லை, திறந்த அமைப்புடைய லீனியர் செயினாக என்ன செய்யுது இருக்குது. சரிங்களா? ஸோ எடுத்த ப்ரோப்பேன் கொடுத்துருக்குறாங்க, CH2 CH3 கொடுத்துருக்காங்க ப்ரோப்பேன். அப்போ இது வந்து என்னது, ஒரு லீனியர் செயின், திறந்த அமைப்புடைய ஒரு செயினாக இருக்குது, வளையமற்றதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அடுத்தது சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது வளையச் சேர்மங்கள். என்னது, வளையச் சேர்மங்கள். வளையச் சேர்மங்கள்னு சொல்லும்போது அது வந்து எதில் ஆரம்பிக்குதோ அதில் முடியும். இப்போ CH3 இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அதை ரவுண்ட் பண்ணி வந்து ரவுண்ட் சர்க்கிளில் வந்து அதே CH3 ரவுண்ட் சர்க்கிளோ இல்லை ட்ரையாங்கிளோ எப்படியோ வரலாம், ஏதோ ஒரு ஷேப்பில் அது வந்து என்ன செய்யுது, CH3 ஆரம்பித்து அதே CH3 என்ன செய்யும் வந்து முடியும். அது வளையச் சேர்மங்கள்னு சொல்கிறோம், சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அப்புறம் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஃபர்தராக 2 டைப்ஸாக பிரியுது, ஹோமோசைக்ளிக் அண்ட் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லி. ஓரின வளையச் சேர்மங்கள் பல்லின வளையச் சேர்மங்கள்னு சொல்லி 2 டைப்பாக என்ன செய்யுது, பிரியுது. அப்போ ஓரின வளையச் சேர்மங்கள்னு சொல்லும்போது, அதாவது ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட் சொல்லும்போது அது வந்து அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கார்போசைக்ளிக். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கார்போசைக்ளிக்னு சொல்கிறோம். அதாவது அலிசைக்ளிக் ஆர் கார்போசைக்ளிக் சேர்மங்கள்னு சொல்லும்போது என்னென்னா வளைய புரோப்பேன், அதாவது ஓரின வகை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வளைய புரோப்பேன் என்ன இருக்குது, CH2 ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரே இனம் தான் இருக்குது, அதாவது சேம் ஆட்டம்ஸ் தான் நினச்சது இருக்குது. குரூப் CH2 தான் இருக்குது, அடுத்த கார்னர்லேயும் CH2 தான் இருக்குது, அடுத்த கார்னர்லேயும் CH2 தான் இருந்து ஒரு வளையமாக என்ன செய்து இருக்குது. ஸோ இது வந்து சைக்ளிக் காம்பவுண்ட், அதாவது ஹோமோசைக்ளிக். ஹோமோனா ஒரே மாதிரியான அமைப்புடைய காம்பவுண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, அந்த அந்த சைக்ளிக் வந்து 2 டைப்ஸாக பிரியுது, ஆசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லும்போது அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாசனையை உண்டு பண்ணும் பார்த்தீங்களா, அது எல்லாமே அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான். இதெல்லாம் ஸ்மெல் வருதோ அதெல்லாம் வந்து என்னது, வாசனை திரவியங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பென்சின் சொல்லலாம், பீனால். பென்சின் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்னது, அரோமேட்டிக் சேர்மங்கள். பென்சின் வளையத்தினை பெற்றுள்ள சேர்மங்கள் அதாவது ஓரின அரோமேட்டிக் சேர்மங்கள்னு சொல்கிறோம். இது ஃபார் எக்ஸாம்பிள் பென்சின் வந்து பாருங்க. ஸோ இதுதான் பென்சின் இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். அதில் பென்சினில் ஒரு OH குரூப் இருக்குது, அதனால் அதை ஃபீனால்னு சொல்கிறோம். பென்சின் ரிங்கில் ஒரு OH குரூப் இருந்ததுன்னா ஃபீனால்னு சொல்லணும். C6H6ங்கிறது வந்து பென்சினுடைய ஃபார்முலா. இதில் வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய C6H5
தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் தூக்கிட்டு அதில் OH இருக்கிறதுனால C6H5 சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸு. ஸோ அதே பார்த்திங்கன்னா பென்சின் வளையத்தினை பெற்றிருக்காத ஓரின அரோமேட்டிக் சேர்மங்களும் இருக்குது. பென்சின் ரிங்கு இருக்கும், பென்சின் ரிங்கு இல்லாமையும் என்ன செய்யுது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து என்னது அசுலின்னு சொல்லுவோம். என்னது அசுலின். பென்சின் ரிங் கிடையாது. அதாவது 6 கார்னர் இருந்துச்சுன்னா அது வந்து பென்சின், 6 கார்னர் இல்லைன்னா அது வந்து என்னது பென்சின் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 கார்னர்ஸ் இருக்குது. ஸோ இதனால் இது வந்து அசுலின்னு சொல்கிறோம். சரிங்களா? பென்சின் ரிங் வேறு, பென்சின் ரிங்காக இருந்தால் அது வந்து என்னது அதுவும் அரோமேட்டிக் தான். பென்சின் இல்லாமல் வந்து ஒரே ஓரின அரோமேட்டிக் சேர்மங்களும் என்ன செய்கிறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது பல்லின வளைய சேர்மங்களில் வந்து அலிசைக்ளிக் சேர்மங்கள், அரோமேட்டிக் சேர்மங்கள்னு 2 டைப் இருக்குது. அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக். அலிசைக்ளிக் வந்து என்னது டெட்ராஹைட்ரோப்ரோபேன் கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம்பிள் அலிசைக்ளிக். அரோமேட்டிக் வந்து என்னது பிரிடின். அரோமேட்டிக் என்னது பிரிடின் என்ன செஞ்சுருக்கிறாங்க கொடுத்துருக்காங்க. பைரிடின், பிரிடின் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதை வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் அதனுடைய ஷேப்பை வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு நெக்ஸ்ட் டாபிக் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ இதோடு இந்த கிளாஸ் ஃபினிஷ்ட் ஆகுது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.